டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ்ல இந்த சொல்லும் பொருளும் வந்து கொஞ்சம் டஃப்பான ஏரியா தான். அதில் 10 கொஸ்டின் அந்த 2வது யூனிட்ல கேட்பாங்க. பட் இருந்தாலும் எல்லாத்துக்கும் நம்ம தகவல் தெரிஞ்சிருக்கணும். இதுக்குள்ள இருந்து தான் எதிர்ச்சொல் கேட்பாங்க, பொருந்தா சொல்லை கண்டுபிடி கேட்பாங்க. அதனால தரோவா ஏற்கனவே நம்ம 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல பதிவிட்டு இருக்கிறோம். தொடர்ச்சியா இப்போ இந்த வீடியோல நியூ புக்ல இருக்கக்கூடிய 11th and 12th சொல்லும் பொருளும் கிட்டத்தட்ட ஒரு 370 இருக்கு. அத்தனையுமே ஒரே வீடியோல பார்த்துருவோம். இப்போ பாருங்க, பால் அப்படின்றது இந்த இடத்துல வகை நன்னூலை வந்து குறிக்குது. இயல்பு அப்படின்றது பண்பு. மாடம் என்பது மாளிகை என்ற பொருளை குறிக்குது. அமை அப்படின்னா மூங்கில். இதெல்லாம் தரமான பாயிண்ட் பார்த்தீங்களா? அமை அப்படின்னு என்ன அர்த்தம்? மூங்கில் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, வட ஆரி நாடு அப்படின்றது திருமலை. தென் ஆரி நாடு அப்படின்றது குற்றாலம். அப்ப தென் ஆரி நாடு என அழைக்கப்படுவது எது? குற்றாலம். அடுத்து பாருங்க, ஆரளி அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? மொய்க்கின்ற வண்டு. இந்துளம் அப்படின்றா இந்தளம் என்னும் ஒரு வகை இசை, பண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தளம் என்னும் ஒரு வகை இசை. அடுத்து பார்த்தீங்கன்னா இடங்கனி அப்படின்னு அர்த்தம்? சங்கிலி அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்க, உளம். உள்ளான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை பறவை, உள்ளான் பறவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பறவை. அடுத்து பாருங்க, சலச வாவி அப்படின்னா தாமரை தடாகம். இப்ப சலச வாவின்னு அர்த்தம்? தாமரை தடாகம். அடுத்து பாருங்க, தரளம் அப்படின்னா முத்து. தரளம் என்ற சொல்லின் பொருள் என்னது? முத்து. அடுத்து பாருங்க, கா அப்படின்னா சோலை, காடு. கா என்பதன் பொருள் சோலை. முகில் தொகை அப்படின்னா மேக கூட்டம். முகில் தொகை அப்படின்னு என்ன அர்த்தம்? மேக கூட்டம். அடுத்து பாருங்க, மங்கை அப்படின்னா மயில். இதை நம்ம எங்க பார்த்துருவோம் அப்படின்னா, கான மங்கைக்கு கலிங்கம் ஈந்தவன். கான மங்கைக்கு கலிங்கம் அப்படின்னா துணி, ஆடை. அப்ப மயிலுக்கு போர்வை போர்த்தி வச்சிரும் இல்லையா? அதான் இங்க மங்கை அப்படின்னா மயில் அப்படின்னு அர்த்தம். கொண்டல் அப்படின்னா கார்கால மேகம். கொண்டல் அப்படின்னா மேகம். அது என்ன மேகம்? கார்கால மேகம். அடுத்து பாருங்க, மண்டலம் என்ற சொல்லின் பொருள் உலகம். வாவி தரங்கம் அப்படின்னா குளத்தில் எழுந்த அலை. குளத்துல எழக்கூடிய அந்த அலைக்கு பேரு வாவி தரங்கம் அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்க, அலி உலாம் அப்படின்னா வண்டு மொய்க்கின்ற. அலி உலாம் என்ற சொல்லின் பொருள் வண்டு மொய்க்கின்ற. காயா, கொன்றை, தளவம், பிடவம், நெய்தல், முல்லை இதெல்லாமே மழை காலத்துல வரக்கூடிய மலர்கள். தரமானது பார்த்தீங்கன்னா, காயா, கொன்றை, தளவம், பிடவம், நெய்தல், இதெல்லாம் முல்லை, இதெல்லாமே மழை காலத்துல வரக்கூடிய மலர்கள். அடுத்து பாருங்க, இது திருமலை முருகன் பல்லு குறிப்பிடக்கூடிய காளை வகைகள், உழவு கருவிகள். சரிங்களா? அடுத்து நெல் வகைகள். அதெல்லாமே நமக்கு 11th புக்ல கொடுத்துருந்தாங்க. நம்ம தொகுத்து மொத்தமா கொடுத்துருக்கோம். இது எங்க அடிக்கடி கேட்பாங்க தெரியுமா? பொருந்தா சொல்லை கண்டுபிடி, அந்த ஏரியால கேட்பாங்க. என்னது? காரி, தொந்திக்காலை, மால் காளை, மரைக்காளை, மயிலைக்காளை, மேலைக்காளை, செம்மறையான், கருமறையான் இதெல்லாமே திருமலை முருகன் பல்லு அந்த இலக்கியம் குறிப்பிடக்கூடிய காளை இனங்கள். சரிங்களா? காரி, தொந்திக்காலை, மால் காளை, மரைக்காளை, மயிலைக்காளை, மேலைக்காளை, செம்மறையான், கருமறையான் இதெல்லாமே காளை வகைகள். அப்ப என்ன பண்ணுவாங்க? இதுல ஒரு 3 கொடுத்துட்டு அடுத்து ஏதாவது ஒரு நெல் வகையில 1 கொடுப்பாங்க. பொருந்தா சொல்லை கண்டுபிடி அப்படின்னா நமக்கு இது தெரியணும். அடுத்து பாத்தீங்கன்னா, திருமலை முருகன் பல்லு கூறக்கூடிய உழவு கருவிகள். இன்னைக்கும் கிராமங்கள்ல இந்த சொற்கள் எல்லாம் புழங்கப்படுது. மதுரை பகுதியில, திருநெல்வேலி பகுதிகளில் புழங்கப்படுது. உழவு கருவிகளுக்கு பாருங்க, கலப்பை, நுகம். நுகம்னா அந்த மாடுக்கு மேல வச்சு அதுதான் இழுக்கக்கூடியது நுகம். பூட்டு, கயிறு, வல்லைக்கை. வல்லைக்கைனா அந்த ஏறு உழுறப்போ அந்த கம்பு, அது ஒரு பெரிய கம்பு இருக்கும், ஏறு கீழே உழுவாங்க, அதான் வல்லைக்கை. அடுத்து பாருங்க, உலக்கோல், கொழு. கொழுனா அந்த இரும்பு, அதான் வந்து நிலத்தை கீறும், கொழு. அடுத்து பார்த்தீங்கன்னா, கயமரம், மண்வெட்டி, வடம். இதெல்லாமே திருமலை முருகன் பல்லு குறிப்பிடக்கூடிய என்னது? உழவு கருவிகள். அடுத்து பாருங்க, இதே திருமலை முருகன் பல்லு இலக்கியம் குறிப்பிடக்கூடிய நெல் வகைகள். இதுல இருந்து 3 கொடுத்துட்டு 1 அந்த காளை வகைகள்ல கொடுக்கலாம். இதுல இருந்து 3 கொடுத்துட்டு 1 வந்து உழவு கருவிகள்ல இருந்து கொடுக்கலாம். பொருந்தா சொல்லை கண்டுபிடி அப்படின்னு. அதனால ஃபுல்லாமே தொகுத்து கொடுத்துட்டோம். நீங்க எங்கேயும் தேட வேணாம், வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணா பார்த்தீங்கன்னாலே போதும். இப்ப பாருங்க, திருமலை முருகன் பல்லு கூறக்கூடிய நெல் வகைகள். எவ்வளவு நெல் வகைகள் பாருங்க: பைங்குழலால், சீதாபோகம், ரங்கச்சம்பா, மணல்வாரி, அதிக்கிராதி, ரவிக்கிராவி, அரிக்கிராவி, முத்துவெள்ளை, புழுகு சம்பா, சொரிக்குரம்பை, புத்தன்வாரி, சிறைமீட்டான், கருஞ்சூரை, பூம்பாலை, குற்றாலன், பார்க்கடுக்கன், கற்பூரப்பாலை, காடை கழுத்தன், மிளகு சம்பா, பனை முகத்தன். இத்தனை நெல் வகைகளை திருமலை முருகன் பல்லு இலக்கியம் சொல்லுது.
திருமலை முருகன் பல்லு அது நமக்கு சிலபஸ்ல இல்ல, ஆனா சொல்லும் பொருளும்ல இதை கேட்பாங்க. புரியுதுங்களா? பொருந்தா சொல்லை கண்டுபிடியில கேட்பாங்க. அடுத்து பாருங்க, போது என்ற சொல்லின் பொருள் மொட்டு, அலர்ந்து மலர்ந்து, கவினி அழகுற, ஜகம் உலகம். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. அப்ப ஜகம் உலகம். புயம் அப்படின்னா தோல், தோள்பட்டை. வரை அப்படின்னா மலை, மலை அப்படின்றதுக்கு வரை, ஹில்ஸ். வண்ணம் அழகு. கழுகாசலம் அப்படின்னா கழுகு மலை. ஜுவசஸ்தம்பம் இதெல்லாம் பிறமொழி சொற்கள்லையும் கேட்பாங்க. ஜுவசஸ்தம்பம் அப்படின்னா கொடி மரம். சலராசி, கடலில் சலராசினா சலம்னா என்ன சொல்றாங்க, வடமொழி சொல். சலராசினா கடல்ல வாழக்கூடிய உயிர்கள், சரிங்களா, மீன் முதலிய உயிர்கள். விலாசம் அழகு. நூபுரம் சிலம்பு, நூபுரம் என்ற சொல்லின் பொருள் சிலம்பு. மாசுனம் பாம்பு, பாம்புக்கு இன்னொரு பேரு பார்த்தீங்கன்னா மாசுனம். இதெல்லாம் தரமான கொஸ்டின். மாசுனம். அடுத்து பாருங்க, இஞ்சில் அப்படின்னா இஞ்சி அப்படின்னா மதில் என்ற சொல்ல குறிக்குது. உம்பர் அப்படின்னா தேவர். புயல் மேகம். கரங்கும் சுழலும். சிதவல் இது டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட கொஸ்டின். சிதவல் தலைப்பாகை. தமியர் தனித்தவர். முனிதல் வெறுத்தல். துஞ்சல். அப்ப கொஸ்டின் பாருங்க, முனிதல் என்பதன் எதிர்ச்சொல். இந்த இடத்துல இதுக்கு பொருள் என்னது, வெறுத்தல். அப்ப எதிர்ச்சொல் அன்பு காட்டுதல் அப்படின்னு கொடுக்கலாம்ல. அப்ப இதுக்கு இந்த பொருள் தெரிஞ்சாதான் எதிர்ச்சொல் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். முனிதல் என்பதன் பொருள் வெறுத்தல், அதுக்கு எதிர்ச்சொல் ஆதரித்தல், அது அன்பு காட்டுதல். அந்த மாதிரி பொருள்லாம் நமக்கு எக்ஸாம்ல கேள்வி கேட்கலாம். அடுத்து பாருங்க, துஞ்சல் சோம்பல். அயர்வு சோர்வு. மாட்சி பெருமை, மாட்சி என்ற சொல்லின் பொருள் பெருமை. மாட்சிமை தாங்கிய நீதிபதி அப்படின்னுவாங்க, சரியா? அடுத்து பாருங்க, நோன்மை அப்படின்னா வலிமை. நோன்மை என்ற சொல்லின் பொருள் என்னது, வலிமை. அடுத்து பாருங்க, தாள் என்ற சொல்லின் பொருள் முயற்சி. மால்கி தொட்டால் சுருங்கி எனும் தாவரம். தொட்டால் சுருங்கி தாவரம் இருக்கு இல்லையா, தரமான பேர். மால்கி என்று எந்த தாவரம் அழைக்கப்படுது கேட்கலாம். தொட்டால் சுருங்கி, சரிங்களா? டச் மீ நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. மைமோசா புட்டிகா அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக் நேம் அதுக்கு பேரு. தொட்டால் சுருங்கி. நம்முடைய தமிழ் பேர் என்னது, மால்கி, சரிங்களா? மைமோசா புட்டிகா. அடுத்து பாருங்க, மால்குதல் அப்படின்னா மயங்குதல். மால்குதல் என்பதன் பொருள் என்னது, மயங்குதல். அடுத்து பாருங்க, சேதனை அறிவு. இதெல்லாம் நல்ல தகவல். சேதனை அறிவு. அரும்புதல் பருத்தல். இயல்புயில் பொருத்தமற்றது. அப்ப இயல்புயில் என்பதன் எதிர்ச்சொல் பொருத்தமானது அப்படி கொடுக்கலாமா? அப்ப இயல்புயில் அப்படின்னா பொருத்தமற்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்க, ஆக்கம் உயிர் உடைத்து. கற்றிலை அறியவில்லை. பெருந்தவத்தாய் பெரிய தவமுடையவை. வாய்த்துறை பொருத்தமான உரை. வாமன் அப்படின்னா அருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள். தேரு தெளிவாக. செலவு அப்படின்னா வழி. இந்த இடத்துல செலவுனா பணத்தை செலவு செய்யறது கிடையாது, செலவுனா வழி. அதாவது திருவிக்கா யான் கண்ட இலங்கை செலவுன்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறாரு. அப்ப செலவுனா அவர் போன இலங்கை பயணத்தை பத்தி எழுதியிருக்கிறாரு. புரியுதுங்களா? ஓகே. அடுத்து பாருங்க, பறிப்பு இயக்கம். துப்பு வலிமை. கூம்பு அப்படின்னா பாய்மரம். கூம்பு என்ற சொல்லின் பொருள் என்னது, பாய்மரம். புகார் அப்படின்னா ஆற்றுமுகம். ஆற்றுமுகம் என்னது, ஆறு கடல்ல கலக்கக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் தான் புகார் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, தகார் அப்படின்னா தகுதி இல்லாதவர், தகார், சரிங்களா? அடுத்து பாருங்க, பல்தாரத்த பல வகைப்பட்ட பண்டம். பல்தாரத்த என்ற சொல்லின் பொருள் என்னது, பல வகைப்பட்ட பண்டம். அடுத்து பிரசம் அப்படின்னா தேன். இது நமக்கு 10th புக்ல பார்த்துட்டோம். பிரசம் அப்படின்னா தேன். புடைத்தல் கோல் கொண்டு ஒச்சுதல். கொழுநன்குடி கணவனுடைய வீடு. கொழுநன்குடி அப்படின்னு என்ன அர்த்தம், கணவனுடைய வீடு. அடுத்து பாருங்க, வரன் அப்படின்னா வறுமை. இந்த வரன் என்ற சொல்லின் பொருள் வறுமை. நல்ல கொஸ்டின். அடுத்து பாருங்க, கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம். அடுத்து பாருங்க, உள்ளான். உள்ளால் அப்படின்னா நினையால். மதுகை அப்படின்னா பெருமிதம். மதுகை என்ற சொல்லின் பொருள் பெருமிதம். இகக்கும் அப்படின்னா நீக்கும். இழுக்கு குற்றம். வினாயவை கேட்டவை. வரை ஏற்கனவே பார்த்தோம், மலை. கம்பளை அப்படின்னா பேரொளி. கம்பளை அப்படின்னா அர்த்தம், பேரொளி. அழுகையும் கம்பளையும் அடிச்சுவாங்க இல்லையா. அடுத்து புடவி என்ற சொல்லின் பொருள் உலகம். உலகம் என்ற சொல்லுக்கு புவி, வையம், காசினி, மேதினி, இந்த மாதிரி நிறைய அவனி, இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு. அதுல ஒரு சொல்லுதான் புடவி. புடவி என்ற சொல்லின் பொருள் உலகம். எய்துதல் அப்படின்னா பெறுதல். அடுத்து பாருங்க, வாரணம் அப்படின்னா யானை.
வாரணம் ஆயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, யானைகள் ஆயிரம். அடுத்து பாருங்க, பூரணம் அப்படின்னா நிறைவு, நல்கல் அளித்தல், வதுவை தரமான பாயிண்ட், வதுவை அப்படின்னா திருமணம், வதுவை என்ற சொல்லின் பொருள் திருமணம். அடுத்து பாருங்க, கோன் அப்படின்னா அரசன், மறுவிழா குற்றமில்லாத, துண்ண நெருங்கிய, பொறிகள் ஐம்புலன்கள் ஐம்பொறிகள் இல்லையா. அடுத்து தெண்டிரை அப்படின்னா தெள்ளிய நீர் அலை, விண்டு திறந்து, விண்டு என்பதன் எதிர்ச்சொல் மூடி, புரியுதுங்களா, விண்டு அப்படின்னா திறந்து, அதன் எதிர்ச்சொல் மூடி. அடுத்து பாருங்க, மண்டிய நிறைந்த, புரியுதா, காய்ந்த சிறந்த, தீன் அப்படின்னா மார்க்கம், தீன் அப்படின்றது மார்க்கம், தீன் இலாகி அப்படி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்தவே அக்பர் உருவாக்கி இருப்பார்ல, அது மாதிரி தீன் என்பதன் பொருள் என்னது, மார்க்கம். அடுத்து கொன்மூ அப்படின்னா மேகம், கொண்டல்னாலும் மேகம்தான், கொன்மூனாலும் மேகம்தான். அடுத்து பாருங்க, சமம் அப்படின்னா போர், சமர் அப்படின்னாலும் போர். அடுத்து விசும்பு வானம், அரவம் ஆரவாரம், ஆயம் சுற்றம், சுற்றத்துக்கு என்னது ஆயம், கொத்து பூமாலை. இதுல ஒரு சில பொருட்கள் அந்த பாடத்துக்கு ஏற்றார் போல இருக்கும் நம்மளுக்கு. அடுத்து பாருங்க, கொத்து பூமாலை, குழல் அப்படின்னா கூந்தல் முடிதான். அடுத்தது நாங்கூல், இது நல்ல கொஸ்டின், நாங்கூல் அப்படின்னா மண்புழு, மண்புழுவை தூய தமிழ் படிச்சிடணும், நாங்கூல் படிச்சுவாங்க, அந்த மண்புழு உரத்த நாங்கூல் கட்டின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, கோலத்து நாட்டர் அப்படின்னா கலிங்க நாட்டர். அப்போ கோலத்து நாட்டர் அப்படின்னா எது, தற்போது இருக்கக்கூடிய ஒடிசா தான் கோலத்து நாட்டர், அப்ப கலிங்கம். அடுத்து பாருங்க, வரிசை சன்மானம், காயில் வெகுண்டால், அந்தம், அந்தம் என்பது தொடக்கம், சாரி அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. அப்ப அந்தம் என்பதன் எதிர்ச்சொல் ஆதி, அந்தம் என்பதன் எதிர்ச்சொல் ஆதி, அந்தம் என்ற சொல்லின் பொருள் முடிவு. அயன் அப்படின்னா பிரம்மன், அயன் என்பது பிரம்மனை குறிக்கும். மால் அப்படின்னா விஷ்ணு. அடுத்தது ஆளாளம் அப்படின்னா நஞ்சு, ஆளாள விஷம் அப்படின்னா நஞ்சு. தழலை தட்டை அப்படின்னா பறவைகளை ஓட்டக்கூடிய ஒரு கருவி, தழலை தட்டை என்பது பறவைகளை ஓட்டும் ஒரு கருவி. ஒதுக அப்படின்னா ஓதுக அல்லது ஒதுக சொல்க அப்படின்னு அர்த்தம். முழக்கம் ஓங்கி உரைத்தல். அடுத்து கனிகள் உலோகங்கள், மணி மாணிக்கம், இந்த இடத்துல மணின்றது இந்த செய்யுளை பொறுத்த வரைக்கும் அது மாணிக்கம். படிகம் அப்படின்னா பளபளப்பான கல், ஸ்படிகக்கல் அடிச்சிருவோம் இல்லையா. மீட்சி விடுதலை, மீட்சி என்ற சொல்லின் பொருள் விடுதலை. அடுத்து பாருங்க, நவை, நவை என்ற சொல்லின் பொருள் குற்றம், நவை என்ற சொல்லின் பொருள் குற்றம். படி என்ற சொல்லின் பொருள் உலகம். பதி நாடு, பிழைப்பு வாழ்தல். நிறையம் அப்படின்னா நரகம், நிறையம்னா நரகம். ஒரிய அப்படின்னா நோய் நீங்கிய. புறையோர் சான்றோர். யானர், இது நல்ல கொஸ்டின், யானர் என்ற சொல்லின் பொருள் புது வருவாய், புதிதாக வந்த வருவாய் என்னன்னு சொல்லணும், யானர். யவனர் அப்படின்றவங்க அவங்க வேற, யவனர் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா கிரேக்கர்களும் பாரசீகர்களும், அவங்க தான் வந்து யவனர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். சரிங்களா, இவங்க யாருன்னா யானர், இந்த சொல்லின் பொருள் வந்து புது வருவாய். சரியா, ஓகே. அடுத்து பாத்துங்க, மருண்டனன் அப்படின்னா வியப்படைந்தேன், மருண்டனன் அப்படின்னா வியப்படைந்தேன். மண்ணுயிர் அப்படின்னா நிலை பெற்ற உயிர் தொகுதி, இந்த ரெண்டு சொல்லியில் இருந்துச்சுன்னா மண்ணுயிர் என்பதன் பொருள் நிலை பெற்ற உயிர் தொகுதி. அடுத்து தண்டா ஓயாத. கடுந்துப்பு வலிமை, கடுந்துப்புனா மிகு வலிமை. அடுத்து பாருங்க, ஏமம் பாதுகாப்பு. ஒடியா அப்படின்னா குறையா. நயந்து விரும்பிய. தரங்கம் அப்படின்னா கடல், தரங்கம்னா கடல். அடுத்து பாருங்க, கவனம் வேகம். துரகதம் குதிரைக்கு ஒரு பேரு, குதிரைக்கு குறிக்கக்கூடிய இன்னொரு பெயர் என்னது, துரகதம் குதிரை. அடுத்து பாருங்க, வென்றி அப்படின்னா வெற்றி. விசயன் அர்ச்சுனன். நான்மறை நான்கு வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வன சொல்லக்கூடிய நான்கு வேதங்கள். யாக்கை உடல், நீரின்றி அமையா யாக்கைக்கு உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என புறநானூறு சொல்லுது. அப்ப யாக்கை என்பதன் பொருள் உடல். அடுத்து பாருங்க, ஓவு இல்லாது அப்படின்னு அர்த்தம், ஒன்றும் மிச்சமின்றி. அயன் பிரம்மன். எழிலு ஏறு அப்படின்னா பேரிடி, பார்த்தீங்கன்னா எழிலேறு, எழிலி ஏறு அப்படின்னா பேரிடி, எழிலி ஏறு என்ற சொல்லின் பொருள் பேரிடி. அடுத்து அங்கை உள்ளங்கை, அங்கை என்பதன் பொருள் உள்ளங்கை. அடுத்து பாருங்க, அவுணன் அப்படின்னா ஒரு அரக்கன், மாவுளி சக்கரவர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒரு அரக்கன் தான் அவுணன். அடுத்து மல்லல் என்ற சொல்லின் பொருள் வளமை. மல்லல் பலனத்து மூதூர் வயவேந்தே அப்படின்னா மல்லல் என்ற சொல்லின் பொருள் வளமை. அடுத்து தொடையல் மாலை.
சூரன் மா மதலை அப்படின்னா கதிரவனின் மகன். கதிரவனின் மகன் தான் சூரன் மா மதலை. உற்பவம் பிறவி. உற்பவம் என்பதன் பிறவி, அதன் பொருள் என்னது? பிறவி. கடிநகர் காவல் உடைய நகரம். கடிநகர் என்ற சொல்லின் பொருள் என்னது? காவல் உடைய ஒரு நகரம். அடுத்து பாருங்க, காண்டி அப்படின்னா காண்க. பூம்பராகம் பூவில் உள்ள மகரந்தம். பூக்கள்ல இருக்கக்கூடிய மகரந்தத்துக்கு பேரு பூம்பராகம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆசிலா அப்படின்னா குற்றம் இல்லாத. அப்ப ஆசிலா என்பதன் எதிர்ச்சொல் குற்றம் உடைய அப்படின்னு வரணும். அடுத்தது தோட்டி துரட்டி. அயம் அப்படின்னா ஆடுன்றதை குறிக்கும், குதிரையை குறிக்கும். புக்க விட்டு அப்படின்னா போக விட்டு. சீரிய தூளி நுண்ணிய மணல். சீரிய தூளி என்பதன் பொருள் என்னது? நுண்ணிய மணல். அடுத்து பாருங்க, சிறுகால் அப்படின்னா வாய்க்கால். பரல் அப்படின்னா கல். முன்னீர் மடு அப்படின்னா கடலாகிய நீர்நிலை. முன்னீர் மடு அப்படின்னா பொருள் என்னது? கடலாகிய நீர்நிலை. அண்டயோனி அப்படின்னா ஞாயிறு. சாடு அப்படின்னா பாய். ஈட்டியது சேகரித்தது. எழிலி மேகம். சரிங்களா? எழிலி ஏறுனா பேரிடி. நம்ம இப்பதான் பார்த்தோம். எழிலி ஏறுனா பேரிடி. அடுத்து பாருங்க, பாடு உழைப்பு. ஓவா ஓயாத. துபாசி அப்படின்னா மொழிபெயர்ப்பாளர். துபாசி அனந்தரங்கம் பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து துபாசின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து மொழிபெயர்ப்பாளர். பிரெஞ்சுக்காரர்கிட்ட இருந்த ஒரு மொழிபெயர்ப்பாளர் தான் அனந்தரங்கம் பிள்ளை. அவர் வந்து துபாசி, இந்தியாவின் பெப்பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது இந்த நாள் குறிப்பின் தந்தை, இந்திய நாட்குறிப்பின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர். அப்ப துபாசி என்பதன் பொருள் மொழிபெயர்ப்பாளர். அடுத்து பாருங்க, வேதித்து என்ற சொல்லின் பொருள் மாற்றி. இது நியூ புக் 11th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லா முடிச்சிட்டோம். இதே நியூ புக் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய தகவல் அப்படியே கண்டினியூஸா பார்ப்போம். இது போக 6th to 12th ஓல்டு புக்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1500 சொல்லும் பொருளும் இருக்கு. அடுத்த ஒரு வீடியோல ஃபுல்லா முடிஞ்சா 2 வீடியோவா கொடுத்துருவோம். 6 to 10 ஒரு வீடியோ, 11th 12th ஒரு வீடியோ. 11th 12th சொல்லும் பொருள் மட்டும் 1000 இருக்கு. ஃபுல்லாமே நம்ம தனியா ஒரு 2 வீடியோ கொடுத்துருவோம். இப்ப பாருங்க, புது பெயல் அப்படின்னா புது மழை. ஆறுகளி வெள்ளம். கொடுங்கோல் வளைந்த கோல். புலம்பு தனிமை. கன்னி தலையில் சூடும் மாலை. கவுள் அப்படின்னா கன்னம். மா விலங்கு. அமலன் என்று அழைக்கப்படுவர் யாருன்னா ராமன். அமலன் ராமன். இளவல் என்பதன் எதிர்ச்சொல் கேட்கலாமா? அண்ணன். இளவல் என்பதன் பொருள் என்னது? தம்பி. இளவல் என்பதன் எதிர்ச்சொல் அண்ணன். அதை பார்த்துக்கணும். அடுத்து பாருங்க, நளிர் கடல் அப்படின்னா குளிர்ந்த கடல். துன்பு அப்படின்னா துன்பம். உன்னேல் எண்ணாதே. அனகன் ராமன். உவா அமாவாசை. அப்ப உவா என்பதன் எதிர்ச்சொல் பௌர்ணமி. அப்ப கேட்கலாமா? இப்படிதான் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, உடுபதி சந்திரன். அடுத்து பாருங்க, உடுபதினா சந்திரன். உம்பரார்பதி அப்படின்னா சிவன். மதோன்மத்தர் அப்படின்னாலும் சிவன். சரிங்களா? செற்றார் அப்படின்னா பகைவர். அப்ப செற்றார் என்பதன் எதிர்ச்சொல் நண்பர். கேட்கலாம். சரிங்களா? ஓகே. கிளை உறவினர். கிளை என்பதன் எதிர்ச்சொல் உறவினர். அணையம் நிறைவானது. எச்சு இழந்தவன் ஏழை எளியவன். இது வந்து வட்டார வழக்கு சொல்லையும் வரும். இது அடுத்து பாருங்க, கொச்சை சொல் அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, கீழத்தார் புன்சை நிலத்தின் ஒரு பகுதி. அடுத்தது கிராமுனுசு கிராம நிர்வாக அலுவலர், விஏஓ. அதான் அந்த காலத்துல வந்து கிராமுனுசு அப்படின்னுவாங்க. அடுத்து கொடவாங்கல் கொடுக்கல் வாங்கல். அடுத்தது கிருணை திண்ணை. திகஞ்சத முடிந்ததை. ரோசி உரசுதல். பிஞ்சை புன்சை. நஞ்சை நன்சை. சரியா? அடுத்தது வாந்தக்கமாக அப்படின்னா இணக்கமாக. அடுத்தது வெள்ளங்காட்டி அப்படின்னா விடியற்காலை. அடுத்து வேண்டார அப்படின்னா வேண்டாத. திருகை மாவு அரைக்கக்கூடிய கல். திருகை படிச்சுருவாங்க. 2 கல் இருக்கும், அது நடுவில் நம்ம மாவு அந்த பருப்பு போட்டு அதை அப்படியே சுத்தி அரைப்பாங்க. அதாவது திருகை சொல்லுவாங்க. அடுத்தது குறுக்கம் அப்படின்னா சிறிய நிலப்பரப்பு. கடகம் அப்படின்னா ஓலைப்பெட்டி. இன்னும் கிராமங்கள்ல இந்த புளியம்பழத்தை அளக்கிறக்கலாம் அந்த கடகம் சொல்லக்கூடிய அந்த ஓலை பெட்டியை பயன்படுத்துவாங்க. கடகம்னா ஓலை பெட்டி. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். இது பிறமொழி சொற்கள்ல வரும். வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. ஊவேசா படத்துல வரக்கூடியது. கடகம் பார்த்துட்டோம். வித்யாரம்பம் வித்யா ஆரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். வித்யானா கல்வி. அடுத்து பாருங்க, வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. உபாத்தியாயர் ஆசிரியர். உபாத்தியாயர்னா ஆசிரியர். பிறமொழி சொற்கள்ல கண்டிப்பா இது வரும். அடுத்து பாருங்க, அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி. அக்ஷராபியாசம் என்று அந்த சமஸ்கிருத சொல்றது எல்லாமே எழுத்து பயிற்சி. கீழ் வாயிலக்கம் அப்படின்னா பின்ன எண்ணினுடைய கீழ்த்தொகை.
அடுத்து மேல் வாயிலக்கம் பின்ன எண்ணினுடைய மேல் தொகை. குழி மாற்று, இதெல்லாம் நல்ல பாயிண்ட். குழி மாற்று என்பதன் பொருள் பெருக்கல் வாய்ப்பாடு. சீதாள பத்திரம், தாளை மடல். அடுத்து பாருங்க நவத்வீபம், இது கேட்கலாம். நவத்வீபம் என்பது எந்த மாநிலத்தில் உள்ள ஒரு ஊர் அப்படின்னா வங்காளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அடுத்து பாருங்க வாயுலோயே, வாயில் காவலனே. வள்ளியோர் அப்படின்னா வள்ளல்கள். வயங்கு மொழி, விளங்கும் சொற்கள். வித்தி, விதைத்து. உள்ளியது, நினைத்தது. உரன், வலிமை. உரன் என்ற சொல்லின் பொருள் வலிமை. இன்னும் ஒரு நியர்லி ஒரு 100க்கு மேல இருக்கு, பார்க்கலாம். வருந்தலை அப்படின்னா பெருமையான, அதாவது வெறுமையான இடம், வெற்றிடம். வருந்தலைனா வெற்றிடம், வெறுமையான இடம். காவினம், கட்டி கொள்ளுதல். கலன் அப்படின்னா யாழ், கலப்பை, கருவிகளை வைக்கக்கூடிய ஒரு பை இந்த இடத்துல. அடுத்து மழு என்பதன் பொருள் கோடரி, இதுல நல்ல சொல். மழு என்பதன் பொருள் கோடரி. மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த. மட மட நல்லார், இளமை பொருந்திய பெண்கள். மட நல்லார் என்னது, இளமை பொருந்திய பெண்கள். களி விழா, எழுச்சி தரும் விழா. பழி விழா, திசைதோறும் பூசையிடக்கூடிய ஒரு உத்திர விழா. அடுத்து பாருங்க ஒளி விழா, ஆரவாரமான விழா. விழாக்கள் எத்தனை இருக்குன்னு பாருங்க. மலி விழா அப்படின்னா விழாக்கள் நிறைந்த என்பதன் பொருள். களி விழா அப்படின்னா எழுச்சி தரும் விழா. அடுத்து பாருங்க பழி விழா அப்படின்னா திசைதோறும் பூசையிடக்கூடிய ஒரு விழா, உத்திர விழா. ஒளி விழா அப்படின்னா ஆரவாரமா அப்படியே சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு விழா. வேட்டம், மீன் பிடித்தல். களி, உப்பங்களி. செரு, வயல். கொள்ளை, விளை. என்றூல் அப்படின்னா, என்றூல் அப்படின்னா சூரியனுடைய வெப்பம். சூரியனுடைய என்றூல் அப்படின்னா எல் கூட்டல் ஊல் அப்படின்னு பிரிக்கணும். எல் அப்படின்னா சூரியன், நம்ம ஏற்பாடு பார்த்திருப்போம். ஏற்பாடு, சூரியன் மறையும் நேரம். எல் கூட்டல் பாடு பார்த்துருக்கோமா? அப்ப இந்த இடத்துல என்றூல் அப்படின்றத எல் கூட்டல் ஊல், அப்ப சூரியனின் வெப்பம் அப்படின்னு பொருள். விடர, மலை வெடிப்பு. கதல் அப்படின்னா விரைவு. அப்ப கதல் என்பதன் எதிர்ச்சொல் மெதுவாக. உமணர், உப்பு வணிகர். எல் வளை, ஒளிரும் வளையல். தெளிர்ப்ப, ஒளிப்ப. விழி அறி, குரல் கேட்ட. ஞமலி, நல்ல கொஸ்டின். ஞமலி என்ற சொல்லின் பொருள் நாய், சரியா? வெறிய, அஞ்சிய. மதர் கயல், அழகிய மீன். புனவன், காணவன். அள்ளல், சேரு. பகடு, எருது. புரி, குழல், சுருண்ட கூந்தல். களை, மூங்கில். களை என்ற சொல்லின் பொருள் மூங்கில். மூங்கில் என்பதற்கு வேங்குழல் அப்படி சொல்லுவாங்க, வே அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் மூங்கில் தான். அடுத்து பாருங்க பனை, 3 சொல்லி நை வரும், அதுவும் மூங்கில் தான். அடுத்து பாருங்க கண், கணு. விரல், ஆடவர் கை பெருவிரல். உத்தரப்பலகை, உத்தரப்பலகைனா மேல் இடும் பலகை. பூதர் அப்படின்னா ஐம்பூதங்கள். அடுத்து பாருங்க ஓவிய விதானம், ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். ஓவிய விதானம் என்ற சொல்லின் பொருள் என்னது? ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். நித்திலம் அப்படின்னாலும் முத்து. பணிலம் அப்படின்னு பார்த்தோம். நித்திலம் அப்படின்னாலும் முத்து. விருந்து, புதுமை. மன்னிய, கழுவிய. அடுத்தது நாவலம் பொலம் அப்படின்னா சாந்த, சாம்பூனதம் என்னும் உயர்ந்த வகை. அதாவது இது ஒரு தரமான கொஸ்டின். நாவலம் பொலம் அப்படின்னா சாம்பூனதம் சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ரக தங்கம், பொன். அடுத்து பாருங்க தலைக்கோள் அப்படின்னா நாடக கணியர் பெரும் பட்டம். நாடக கணியருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் தான் தலைக்கோள். அப்ப தலைக்கோள் அறிவை பட்டம் என்றது தெரியுமா? மாதவி. சிலப்பதிகாரத்துல மாதவிக்கு தலைக்கோள் அறிவை அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க ஓடை, முகப்படம். அரசு உவா அப்படின்னா பட்டத்து யானை. அரசு உவா என்பதன் பொருள் என்னது? பட்டத்து யானை. பரசினர் அப்படின்னா வாழ்த்தினர். பள்ளியம், இன்னிசை கருவி. குயிலுவ மாக்கள், இசை கருவிகள். அதாவது இசை கருவிகள் வாசிக்கக்கூடியவங்களுக்கு பேரு குயிலுவ மாக்கள் அப்படின்னு பொருள். அடுத்து பாருங்க தோரிய மகளிர், ஆடலில் தேர்ந்த பெண்களுக்கு பேர் தான் தோரிய மகளிர். வாரம் அப்படின்னா தெய்வ பாடல், அதாவது தேவாரம். தே கூட்டல் ஆரம், அதே கூட்டல் வாரம். தெய்வத்தை பற்றி பாடக்கூடிய பாடல் சொல்றோம் இல்லையா, அதான் வாரம் என்பதன் பொருள் தெய்வ பாடல். ஆமந்திரிகை, இடக்கை வாத்தியம். இந்த இடக்கையில வாசிக்கக்கூடிய ஒரு வாத்தியத்துக்கு பேர் தான் ஆமந்திரிகை, சரியா? அப்ப ஆமந்திரிகை என்பதன் எதிர்ச்சொல் வழக்கை வாத்தியம். பாத்தீங்களா? ஆமந்திரிகைக்கு என்ன எதிர்ச்சொல்னா வழக்கை வாத்தியம் தான் தப்பு, பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பாருங்க இலை பூங்கோதை, அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை, அதுக்கு பேரு இலை பூங்கோதைன்னு பேரு. களஞ்சு அப்படின்னா ஒரு வகை எடை, அளவு. நகை, சிரிப்பு, நகைப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? இளிவரல் அப்படின்னா சிறுமை. மருட்கை, வியப்பு.
பெருமிதம் பெருமை, வெகுளி சினம், வெகுளி என்பதன் பொருள் சினம். பாரத ரத்னா பாரத மணி, பத்மஸ்ரீ தாமரை திரு, பத்மபூஷன் தாமரை அணி, பத்ம விபூஷன் தாமரை செவ்வணி. கண்டிப்பா அதெல்லாம் பொறுத்துகளில் கொடுப்பாங்க. நமக்கு இந்த பத்மஸ்ரீ தான் தெரியும், மற்ற ரெண்டுமே குழப்பம். சரிங்களா? பாரத ரத்னா பாரத மணி, பத்மஸ்ரீ பாரத தாமரை திரு, பத்மபூஷன் தாமரை அணி, பத்ம விபூஷன் தாமரை செவ்வணி. சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க. காய் நெல் அப்படின்னா விளைந்த நெல். அடுத்தது மா ஒரு நில அளவு, மா காணி மா முந்திரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. மா காணின்றது ஒரு நில அளவு. சரிங்களா? மூன்றில் ஒரு பங்கு, பங்குன்னு வரணும், மூன்றில் ஒரு பங்கு. அடுத்தது செரு வயல், தமித்து தனித்து. அடுத்து பாருங்க. புக்கு என்பதன் பொருள் புகுந்து, யாத்து அப்படின்னா சேர்த்து, நந்தும் தலைக்கும், வரிசை முறைமை, கல் ஒளிக்குறிப்பு, பரிவு அன்பு, தப கெட, பிண்டம் வரி, நச்சின் விரும்பினால், உன்னளிர் எண்ணாதீர், பிணித்தமை கட்டியமை, நீச இழிந்த, நேசம் அன்பு, வள்ளியதை உறுதியை, ஓர்மின் ஆராய்ந்து பாருங்கள், பாதகர் கொடியவர், குழுமி ஒன்று கூடி, பழிப்புரை இகழ்ச்சியுரை, ஏதமிழ் குற்றமில்லாத, ஊன்ற அழுந்த, மாற்றம் சொல், நுவன்றிலர் கூறவில்லை, ஆக்கினை தண்டனை, நிர்ணயம் உறுதி, கூவல் கிணறு. நம்ம பார்த்துருக்கோம் நீர்நிலைகள், கூவல் நீர்நிலைகளை பார்த்துருப்போம். ஒண்ணுமோ முடியுமோ, உததி அப்படின்னாலும் கடல். நல்ல பாயிண்ட் பார்த்துக்கோங்க. உததி என்ற சொல்லின் பொருள் கடல். ஒடுக்க அடக்க, கலைந்து கலற்றி, சேர்த்தினர் உடுத்தினர், திகழ விளங்க, சிரத்து தலையில், பெய்தனர் வைத்து அழுத்தினர், கைதுரும் கையில் கொடுத்திருந்த. 1010க்கு மேல இருக்கும், ஃபுல்லாவே பார்த்துருவோம். இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு 600க்கு மேல சொல்லும் பொருளும் ஏற்கனவே வகுப்பு வாரியா கொடுத்துருப்போம். 6, 7, 8, 9, 10 நியூ புக்கு ஃபுல்லா பதிவிட்டிருக்கோம். இதை பார்த்துட்டு தேவைப்படுறவங்க அதையும் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்கில் 2012 சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நேரில் ஒரு 1500 இருக்கு. அதை முடிஞ்சா ஒரு 2 அல்லது 3 வீடியோவா கொடுத்துருவோம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டகர் கொடியவர், வெய்துர வலிமை மிக, வைதனர் தீண்டினர், மரங்கொள் முரட்டுத்தன்மை உள்ளவர், மேதினி நம்ம என்ன பார்த்துட்டோம், மேதினி உலகம். அடுத்தது கீண்டு பிளந்து, வாரிதி கடல். பார்த்தீங்கன்னா கடலுக்கு எத்தனை பேருக்கு பாருங்க, வாரிதி கடல். துவராதது சுவராதது வற்றாதது. அப்ப சுவராதது என்பதன் எதிர்ச்சொல் வற்றியது அப்படின்னு கொடுக்கலாம். அடுத்து பாருங்க. வல்லானை வலிமை வாய்ந்தவரை, நிந்தை பழி, பொல்லாங்கு கெடுதல் தீமை, வளமலை வளமலை வளமான நாடு, அதாவது மலை நாடு சொல்லக்கூடிய இன்றைய பழனி. கவான் அப்படின்னா மலைப்பக்கம். கலிங்கம் ஆடை. என்ன பார்த்தோம், காண மங்கைக்கு கலிங்கம் ஈந்தவன் யாரு, பேகன். அப்ப கலிங்கம் என்பது ஆடையும் குறிக்கும், தற்போதைய ஒடிசா அந்த நிலப்பகுதியும் குறிக்கும். அடுத்தது சுரும்பு வண்டு, நாகம் சுரபுன்னை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரத்தையும் குறிக்கும், நாகப்பாம்பையும் குறிக்கும். அடுத்தது பிறங்கு அப்படின்னா விலங்கும், பரம்பு அப்படின்னா பரம்பு மலை, இப்ப சிவகங்கை மாவட்டத்துடைய பிரான் மலை. கரங்கு அப்படின்னா ஒலிக்கும், வாளுலை வெண்மையான தலையாட்டம். அடுத்தது மருள வியக்க, நிழல் ஒளி வீசும், நீலம் நீலமணி, ஆலமர் செல்வன் சிவபெருமான், ஆலமர் செல்வன், உம்பரார்பதி, மதோன் மத்தர், இதெல்லாம் யாரை தான் குறிக்கும், சிவபெருமானை தான் குறிக்கும். அடுத்தது பாருங்க. அமர்ந்தனன் விரும்பினன், சாபம் அப்படின்னா வில், சாபம் என்பதன் பொருள் வில். மால்வரை அப்படின்னா பெரிய மலை, கரிய மலையுமாம் அப்படின்னு அர்த்தம். கரவாது மறைக்காது, துஞ்சு தங்கு, நளிசினை செறிந்த கிளை, போது மலர், கையலிய அப்படின்னா நெருங்கிய, நாகு இளமை. சரிங்களா? நாகு என்பதன் பொருள் இளமை. அவ்வளவுதான் முடிய போது. குறும்பொறை அப்படின்னா சிறு குன்று, கோடியர் அப்படின்னா கூத்தர், மலைதல் போரிடல், உரல் செறிவு, நுகம் பாரம்,
எயில்பட்டினம், இது நல்ல கேள்வி. எயில்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட ஊர் மரக்காணம். கிடங்கில் என்று அழைக்கப்பட்ட ஊர் திண்டிவனம். அவ்வளவுதான். இது வரைக்கும் 1010 சொல்லும் பொருளும் நியூ புக்ல இருந்து நம்மளுடைய சேனல்ல பதிவிட்டு இருக்கிறோம். அடுத்து பாருங்க 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஓல்டு புக்கு மட்டும் எவ்வளவு எடுத்திருக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் 1500 தாண்டும். புரியுதுங்களா? இதை அடுத்தடுத்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இது வரைக்கும் முழுமையாக நம்மளுடைய சேனலை பார்த்துங்க நன்றி. எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். இது எல்லாமே சிவதன்யாவுடைய இந்த தும்பை தமிழ் புத்தகத்துல 7 யூனிட்டுக்குமே எல்லா தகவல்களும் எங்கெங்க இருக்குதோ அத்தனை தகவல் எடுத்து தொகுத்து கொடுத்துருக்கிறோம். பிளஸ் 7 யூனிட்டுக்கான முந்தைய ஆண்டு வினாக்கள் 3400 கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ற மாதிரி ஒரே புக்ல கொடுத்துருக்கிறோம். இந்த புத்தகம் தேவைப்படக்கூடியவங்க இந்த நம்பருக்கு 9626129474 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. புத்தகத்தோட விலை 600 + 80 ரூபா கொரியர் சார்ஜ் வரும். மொத்தம் 736 பக்கங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கிறோம். சரிங்களா? தேவைப்படக்கூடியவங்க தொடர்பு கொள்ளுங்க. நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எந்த வியர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் வேர்வைக்கும். நன்றி.